நான் மியூட் பண்ணிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் டேஸ்லாம் வரும்போது நமக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி கிடைக்குன்னு தெரியல. நம்ம என்டையர் மூடுமே சேஞ்ச் ஆகி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எல்லா வேலைங்களையும் கடக்கடன் செய்ய முடியுது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாகவும் பிஸியாகவும் போச்சுன்னே சொல்லலாம். விநாயகர் சதுர்த்திக்கு முத நாள் வந்துட்டு என்னோட நெய்பர் கம் ஃப்ரெண்டு அவங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உப்பு மஞ்சள் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் அதுதான் கொண்டு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு என்னால் வீடியோஸ்லாம் எதுவும் கவர் பண்ண முடியல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சாமி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது குக்கிங் வேலையை ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி அடுத்தடுத்து நிறைய வேலைங்க இருக்கிறதுனால ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு தான். பீர்க்கங்காவோட தூரம்பருப்பு ஆட் பண்ணி பருப்பு கூட்டு தான் செஞ்சுருந்தேன். நைட்டுக்குமே சேர்த்தே வச்சு விட்டுட்டேன். பொரியலுக்கு வந்துட்டு சீனி வரைக்காய் கூடவே தயிர் கூழ் வடகம் இதெல்லாம் போட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் சாப்பிட்டாச்சு. லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வீடை ஃபுல்லாக மாப் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண பூஜா வெசல்ஸ்லாம் எல்லாம் நல்லா தண்ணி வடிஞ்சு உணர்ந்துருச்சு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மெயினான ஒரு வேலை என்னென்னா பூ கட்டுறது தான். ஃபுல்லாக அடுத்தடுத்து வேலைங்க பார்த்துட்டு இருந்ததில் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. யார் கூடயாவது பேசிக்கிட்டே கட்டினோன்னா கொஞ்சம் சீக்கிரம் கட்டிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பக்கத்தில் குட்டீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு தான் உள்ளே வந்தாங்க. அத்தை நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அத்தை பூ கட்டுறாங்க. பாருங்க, அத்தை நல்லா கட்டுவாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. அத்தை லைக் பண்ணுங்க, அத்தைக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அத்தை நல்லா பூ கட்டுறாங்க. நீங்களே பார்த்து அத்தையை பார்த்து நான் மியூட் பண்ணிடுவேன். அத்தையை பார்த்து நீங்களும் பூ கட்ட தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க கூட விளையாண்டுக்கிட்டே பேசிக்கிட்டே லந்த கொடுத்துக்கிட்டே கடக்கடான்னு பூவை கட்டி முடிச்சிட்டேன். ஈவினிங்கே வந்துட்டு விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ சாமிக்கு வந்துட்டு செவந்தி பூ வாங்கி வச்சுட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வந்துட்டு மதுரையில் சிஸ்டர்லாவோட மேரேஜ் இருக்குது. ஸோ அங்கே போகணும். அதுக்காக தான் வாங்கி கட்டி வச்சுருந்தேன். அன்றைக்கி பூவோட ரேட்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. மறுநாளும் பயங்கர முகூர்த்தம் இருந்ததால் 100 பூ 100 ரூபான்னு சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே நம்ம போகிற இடத்துல எப்படி கிடைக்கிதுன்னு தெரியல. அதனால் நான் இங்கேருந்தே கட்டி கொண்டு போயிட்டேன். எங்கள் வீட்டில் சாமி ரூமில் வந்து விநாயகர் ஃபோட்டோ இல்லை. ஸோ வெளியே ஹாலில் தான் மாட்டி வச்சுருக்கோம். எனக்கு சடனாக ஒரு ஐடியா தோணுச்சு. யூடியூப்பில் தான் நிறைய விநாயகர் செய்கிறதுக்கு சொல்லித்தராங்களே, நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துச்சி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் தான் நான் அந்த விநாயகர் செஞ்சேன். நம்ம கரெக்டாக செஞ்சுருவோமான்னு கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் செய்யவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே அன்றைக்கி காலையில் பண்ணேன். நம்ம ட்ரை பண்ணால் எல்லாமே கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய விநாயகரை வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. கோதுமை மாவு ஒரு கப்பும் அதில் பாதி மஞ்சள், ஒரு 2 ஸ்பூன் பக்கம் சுகர் பவுடர் இதெல்லாம் வச்சு தான் நான் அந்த பிள்ளையாரை மேக் பண்ணேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. என்னோடய விநாயகரை பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம். ஸோ அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக நான் வேலையெல்லாம் பார்த்தேன். மீதம் இருந்த மஞ்சளை நம்ம எப்பயுமே விநாயகர் பிடிப்போம்ல சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு 1 hour உட்காந்து இந்த பிள்ளையாரை நல்லபடியாக செஞ்சிட்டோம். அவருக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணதில்லை. பாகு வந்து கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சிட்டேன். ஸோ ஸ்டஃபிங் வைக்க ரெடி பண்ண பாகு வந்துட்டு இந்த மாதிரி இனிப்பு உருண்டை கொழுக்கட்டையாக செஞ்சுட்டேன். கார கொழுக்கட்டையும் செய்யணும் அப்படிங்கிறதுனால இது கூடவே கொஞ்சம் வெள்ளை கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்.
என் மாமா அப்பப்போ சக்திமான் மாதிரி வந்துட்டு போவாங்க, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ சாமி கும்பிட்றதுக்கு தேவையான இலை, வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இலை மட்டும் முழு இலையாக கேட்டிருந்தேன். இந்த மாதிரி கட் பண்ண இலையாக வாங்கிட்டு வச்சாங்க. பரவாயில்ல, இதையே வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும். அருகம்புல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் செஞ்ச விநாயகருக்கு போடுறதுக்காக மாலையாக கட்டி வச்சுட்டேன். வெள்ளை கொலக்கட்டை செஞ்சுருந்ததை இந்த மாதிரி எள்ளு இட்லி பொடியில் தாளித்து விட்டு கார கொலக்கட்டையை செஞ்சு வச்சுட்டேன். ஓவராலாக 10:30க்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். 10:45 to 11:45 சாமி கும்பிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 hours வந்துட்டு இந்த விநாயகரை ஃபேன் காற்றுல உணர விட்டுட்டு இதுக்கப்புறமா இலையெல்லாம் போட்டு சாமி ரூமில் நான் எடுத்து வச்சுட்டேன் விநாயகரை சாமி கும்பிட்றதுக்காக. இது என்ன பழம்னு தெரியல, விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 2ஆக உடச்சிட்டு உள்ளே இருக்கிற பல்போட நாட்டு சர்க்கரை இல்லை சுகர் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணி சாப்பிடலாம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக சாமி கும்பிட்ற டைமுக்கு மாமா வந்துட்டாங்க. ஸோ சாமிக்கு தேங்காய் எல்லாம் உடச்சி நெய்வேத்தியம் பண்ணி நானும் மாமா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். மாமாவுக்கு வெளியில் வேலை இருந்ததால் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புனதுக்கப்புறமா இலை போட்டு நான் நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மதியத்துக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக கர்ட் ரைஸும் பீக்கங்காய் பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் சொல்லி 2 நாள் தொடர்ந்து ஃபங்க்ஷன் வீடு இருக்குது. இந்த பட்டு சரியெல்லாம் கட்டி பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்து ப்ளவுஸ் அளவெல்லாம் செக் பண்ணிவிட்டு சாரியை ஐனிங் கொடுத்து வாங்கி வச்சுட்டேன். ஒரு சாரி அண்ணா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது, இன்னொன்று வந்துட்டு தம்பி அவங்க கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது. பிஃபோர் மேரேஜ் அப்புறம் மேரேஜ் டைம்லன்னு சொல்லி எனக்கு நிறைய ப்ளவுஸ் பார்த்து தைச்சி கொடுத்தவங்க வந்து ராஜி அக்கா தான். அவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர். ரொம்பவே அக்காவை மிஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். காலையில் கிளம்புற டைமில் ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்தால் போகிற வழியெல்லாம் அவ்வளோ டிராஃபிக். எப்படியோ ஒரு வழியாக மதுரை வந்து ரீச் ஆகிட்டோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துலேயே தான் வந்துட்டு மண்டபம். கோவில் பார்க்கிங் ஏரியாவிலே வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கோவிலை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு வந்து மண்டபத்தை தேடிட்டு இருந்தோம். அங்கங்கே நிறைய இந்த மாதிரி விநாயகர் சிலையெல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி சந்தாக இருந்தது. ஒரு சந்துக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக மண்டபத்தை கண்டுபிடிச்சிட்டோம் மாப்பிள்ளையை பார்த்து. எங்களில் வந்துட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சடங்கெல்லாம் செஞ்சு தான் தாலி கட்டுவாங்க. ஸோ மாப்பிள்ளை வந்து ஏதோ கோச்சிட்டு வந்து காசி யாத்திரை போயிடுவாங்க. ஸோ பொண்ணோட அண்ணன் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி பாத பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் தாலி கட்டுற ஃபங்க்ஷன் நடக்கும். உள்ளே போனதுமே என்டையர் ஃபேமிலியும் பார்த்ததுமே ஒரே சந்தோஷம். பெரியவங்கெல்லாம் வெல்கம் பண்ணாங்களோ இல்லையோ இந்த குட்டீஸ் எல்லாம் ஓடி வந்து அத்தை மாமான்னு சொல்லி பாசமலையை பொடிஞ்சு தள்ளிட்டாங்க. தாலியெல்லாம் கட்டி முடிச்சதும் அப்படியே கீழே வந்து சாப்பிட வந்துட்டோம். காலையில் கடைசி பந்தியே நாங்கள் தான். மதுரை கேஎஸ் கேட்ரிங் சர்வீஸ் அவங்க கிட்ட தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரவா கேசரியிலேருந்து பணியாரம் வரைக்கும் வெரைட்டியாக மெனுவெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறதுனால ஸோ சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அங்கேருந்து ரத வீதியில் சாமி ஊர்வலம் போயிட்டு இருந்தது. ஸோ உள்ளே ஃபோனெல்லாம் அலௌட் கிடையாது. அதனால் எல்லாமே வண்டியிலே வச்சுட்டு போயிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றதுக்கே 2:30 ஆயிடுச்சு. அன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ மண்டபத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேசிவிட்டு அவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு அண்ணா தம்பி அவங்க எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்ததுனால ஈவினிங் மதுரைக்குள்ளே எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு
பொண்ணு வீட்டில் பக்கத்துலேயே ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கிளம்பி மதுரை அழகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பியிருந்தோன்னா இந்த கோயிலோட வியூஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். மேலே மலையில் வந்துட்டு பழமுதிர்ச்சோலை இருக்குது. அங்கே வந்து ஈவினிங் 6 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கீழே மட்டும்தான் சாமி பார்க்க முடிஞ்சுது. இந்த அழகர் கோவில் வந்து மதுரையில் ரொம்பவே ஃபேமஸ். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். மேலே பழமுதிர்ச்சோலையோட வியூஸை வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்கில் பண்ணி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே ஃபோன் வந்து அலௌட் கிடையாது. இந்த பழமுதிர்ச்சோலையோட வியூஸ் வந்து கீழே சாமி பார்த்துட்டு வந்து வெளியில் வர்ற வழியில் வச்சுருக்காங்க. பெருமாளை நல்லா திருப்தியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து கோபுர தரிசனமும் பண்ணிவிட்டு நம்ம மதுரை கோனார் மெஸ்ஸில் திருப்தியாக ஒரு டின்னரையும் முடிச்சுட்டு தூங்கா நகரத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்து மறக்காமல் மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.